ஓகே ஓகே. வந்து ஸ்க்ரீன். ஓ, ஸ்க்ரீன் வந்தீங்க. ஓகே, ஹை. போன கிளாஸில் நாங்கள் பேசின விஷயத்துலேயும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கடைசியாக நாங்கள் உங்களை வசன ரீதியான வசனங்களை நாங்கள் டார்கெட் பண்ணி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி கொண்டு போகிறது தொடர்பாக பேசிக்கிறோம். அஹ், இந்த வகையில் நாங்கள் சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் குர்ஆன் ஓதுறதுக்கு முன்னாடி இந்த வசனமாக தானே ஓத போகிறோம். ஆ. அந்த வசனமாக ஓதுறதுக்கு முன்னால் அந்த வசனமாக ஓதுற அமைப்புக்குள்ளே போகிறதுக்கு எங்களுக்கு சில விஷயங்கள் தேவைப்படும். அதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் போனால் எங்களுக்கு அங்கே போயிட்டு நான் தடுமாற வேண்டிய அவசியம் வராது. சில போது இதில் சில விஷயங்கள் தெரிஞ்சிக்கும், நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். தெரியாத விஷயங்கள் இருந்தால் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. அந்த இடத்துல நான் கொஞ்சம் அதை திருப்பி ரிப்பீட் இந்த சிஸ்டத்தை நான் வழங்கப்படுத்தி அதை ப்ராக்டிஸ் பண்ணும். தெரிஞ்சிருந்தா ஓகே ப்ராக்டிஸ் தேவையில்லை, ஆனால் சப்ஜெக்ட் எப்படி தேவைப்படும். ஓகே. குர்ஆன் ஓதுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயங்கள் தேவை. ஒன்று அடையாளங்கள், எழுத்துக்கள். இது பேசிக்கான விஷயம். அடையாளங்கள் என்கிறது நாங்கள் பார்க்க போகிற முதலாவது சப்ஜெக்ட் ஆகிக்கும். எழுத்துக்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு ஆல்ரெடி எழுத்துக்கள் எல்லாம் அறிமுகம். ப்ராக்டிஸ்ட வடிவமும் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு 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 அறிமுகம் உண்டிக்குது. சரிப்பிழைங்கிறத தாண்டி இன்ஷா அல்லாஹ் அது எங்களுக்கு சரியான ஸ்டைல பின்னாடி எங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியுமாய்க்கும். இப்போதைக்கு நாங்கள் அடையாளங்கள் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவோம். குர்ஆன் ஸ்டைலில் எங்களுக்கு இந்த அடையாளங்கள் தான் சுற்றி 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 வரும். இது தவிர வேறு அடையாளம் வராது. இது உங்களுக்கு ஆல்ரெடி அறிமுகமாகின்னு நினைக்கிறேன். அப்போ அதை எங்களுக்கு மிச்சம் அலட்ட தேவையில்லை. இந்த அடையாளங்களோட எங்களுக்கு மிச்சம் பரிச்சயமாகிக்கணும். குறிப்பாக இந்த அடையாளங்களோட பெயர்களில் நான் குழம்பு கொள்ளப்படாது. அது முக்கியம். அதான் அந்த அடையாளங்கள் சொல்கிற விஷயத்தில் இந்த பெயர்கள் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்லாம் மிக்கி நான் அதை வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு அது ஆல்ரெடி தெரிஞ்சிக்கும் என்று சொல்லி இதான் நார்மலாக சொல்லணுன்னு சொன்னால் பேசிக்கான அடையாளங்கள் என்று சொன்னால் அது ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன். இதான் பேசிக்கான கேன்செப்ட். அதிலிருந்து தான் அந்த தைன் என்ற கேன்செப்ட் உருவாகிக்குது டபுளாக வார சந்தர்ப்பத்தில். அதிலிருந்து அதே போல ஃபத்ஹத்துன் என்றதுலேருந்து தான் மத்திட கேன்செப்டும் உருவாகி ஃபத்தஹ் மத்து, கஸ்ர் மத்து, லம்மத் என்ற இந்த கேன்செப்ட் உருவாகிக்குது. எங்களோட ஊர்களில் வந்து ஃபத்ஹா, கஸ்ரா, லம்பான்னு சொல்லி மூணு பேர்கள் சொல்லப்படும். அது பெரும்பாலும் அது சொல்லுவாங்க ஃபத்ஹத்துனுக்கு தான் ஃபத்ஹான்னு சொல்லுவாங்க. ஆனால் அது பிழை. ஃபத்ஹாங்கிறது அச்சா. மூணுக்குமான ஒரு பொதுவான பெயராகும். ஓகே கஸ்ராங்கிறதும் கஸ்ரத்துன், கஸ்ரத்தேன், கஸ்ரமத்துக்கான பொதுவான பெயராகவும், லம்மாங்கிறதும் அது மூணுக்குமான பொதுவான பெயராகும். எனவே கவனமாயிக்கணும். நாங்களும் எங்கட ஸ்டைலில் பொதுவான பெயருக்கு நாங்கள் எது பொதுவான பெயர், எதை நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுங்கிறதுல கொஞ்சம் நாங்கள் பார்த்துக்கொள்ளணும் முக்கியமான விஷயத்தில். இதில் சார்ட் ஒண்டி நான் சார்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணலை. இந்த சாப்டர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று தான். இதில் மொத்தம் 21 பாக்ஸ் இருக்குது. 21 பாக்ஸும் ஒவ்வொன்றாக ஒரு டைமிங் ஸ்டைலில் வந்து கொண்டிருக்கும். இதில் நீங்கள் இன்ஷால்லா ரெக்கார்டை கேட்குற நேரம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பாக்ஸில் 19க்கு நீ சரி எடுக்கணும். அப்படின்னா ரெண்டே ரெண்டு உங்களுக்கு தவறு விடலாம், பிழையாகலாம் ரெண்டு. என்ன வகையான பிழை அப்படி வருமென்னு நான் பார்க்கறதுலன்னு சொன்னால், ஒன்று முழுமையாக தவறாக செல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாரது வந்து ஷத்தா இருந்தால் நீங்கள் சுக்கூன் சொன்னால் அது பிழை முதலாவது. ரெண்டாவது பிழையாக நாங்கள் அடையாளப்படுத்துறது வந்து டிலே ஆகிறது. சரி, டிலே ஆகிறதுக்கு அப்பால ஒன்றில் டபுள் என்ட்ரி ஆகிறது. டென்ஷனில் கஸ்ரத்துன், கஸ்ரமத்து, கஸ்ரத்தைன் இப்படி நாங்கள் ஒரு பாக்ஸுக்குள்ளே ரெண்டு முறை மூணு முறைக்கு நாங்கள் ரிட்டர்ன் ஆகிறது நாங்கள் பிழையாக அடையாளப்படுத்துறது. மூணாவது, சில பேர் இதை உடச்சி சொல்லுவாங்க. நான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண தானே, ஃபத்ஹ தைன் கஸ்ரா மத். அப்போ ஒரு ஸ்டைல் உண்டிக்கிற இதெல்லாம் ஃபத்ஹாண்டு வரும். அப்போ துன்னா தைனா மத்தான்னு சொல்லி பின்னாடி நாங்கள் சேர்க்கிறத உடைச்சி ஃபத்ஹ தைன் கஸ்ரா துன் இப்படி உடைச்சி செல்றதும் நாங்கள் பிழையாக சொல்லுவோம். நாலாவது, டிலே ஆகுறது. ஒரு பாக்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் ஒன்று அந்த பாக்ஸ் மேலுக்கு இருந்து கீழுக்கு வார நேரத்தில் நீங்கள் சொல்லணும். ஒரு எக்ஸாம்பிள், மேலுக்கு இருந்து வருது. இப்போ கஷ்டத்தைன் மேலுக்கிந்து வருதுன்னா கஷ்டத்தைன் மேலுக்கிந்து வரப்போகல திருப்பி அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து சேர போகல சொல்லி முடிஞ்சிடணும். அதுக்கு அடுத்த மோட்டரில் நாங்கள் அந்த ஐ கண்டக்டாக நாங்கள் பார்க்குற நேரம் எங்களோட ரீட் எப்படி இது எங்கிறத பார்த்துக்கொள்ள கேன்செப்ட் தானது. ஆகவே இன்ஷா அல்லாஹ் இந்த நாலு பிழையும் மாட்டிக்கொள்ளாமல் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் ரெக்கார்டில் நீங்கள் சவுண்டை மினிமேட் பண்ணிட்டு நீங்கள் இந்த இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். உங்களோட யூடியூப் போய்த்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து உங்களோட சாட்டிஸ்ஃபிகேஷனை கொஞ்சம் நீங்கள் கூட்டிக் கொள்ளணும். நான் இதை கேட்கல என்றால் ஆல்ரெடி இதில் பல விஷயங்கள் உங்களுக்கு அறிமுகம் அமைக்கும் என்கிறதால. இது முதலாவது பகுதி, எங்களோட ம். அடையாளங்கள் என்ற பகுதி. சரி, இதில் அடுத்த பகுதிக்கு நாங்கள் வந்தோம் என்றால் இதான் எங்களுக்கு முக்கியமான கன்செப்ட். நாங்கள் சரியாக கன்செப்ட் விளங்கிக் கொள்ளணும்.
உண்மையில் எங்களுக்கு எழுத்துக்கள் அதே மாதிரி சொற்கள்ட உச்சரிப்புட பகுதியும் தெரியும். அதாவது அலிஃப்லேருந்து யான்ற எழுத்துக்கள் கூடத்தான் அதுக்குள்ள இருக்கிற அதே வடிவங்களை நாங்கள் யூஸ் பண்ணி உச்சரிக்கிற சந்தர்ப்பத்தில் தான் குர்ஆன் ஸ்டைலுக்கு போகுது. சூறாக்களாக பக்கங்களாக நாங்கள் ஓதுற அந்த பகுதிக்கு நான் வரோம். ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச எழுத்துக்களை சொற்களை வச்சுக்கொண்டு சூறாக்களை ஓத போற சந்தர்ப்பத்தில் குர்ஆன் அமைப்புல ஓத போற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்றால் எங்களோட ஓதல்ல சம்திங் ப்ராப்ளம் உண்டு. சில இடங்களை நாங்க ப்ராக்டிஸ் பண்றோம். ஆனா அது எந்த குர்ஆன் எந்த ஓதல் அக்செப்டபிள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஓதல் என்று அடையாளப்படுத்தப்படுதோ அந்த ஓதல் எங்களோட ஓதல் இல்லை. ஆனா அதே அலிஃபும் அதே பாவையும் தான் நாங்களும் உச்சரிக்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. ஆக இதுல இந்த கேன்செப்ட்ல வர பிரச்சனையை நாங்க கேன்சல் பண்றதுக்கு தான் நாங்க சொல்லும் இது உண்மையில ஒரு கெப் கொண்டு தான் இது குர்ஆன்ட சூறாக்களுக்கு ஓத போறதுக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச எழுத்துக்கள் சொற்கள்கிட்ட உச்சரிப்பை வச்சு கொண்டு ஈக்கிறதுக்கும் இல்லை கெப் உண்டு. அது என்ன கெப் பண்ணுச்சுன்னா அந்த கெப்பை நாங்க சில இடங்கள்ல சரியான முறையில நாங்க பூரணப்படுத்தல. அதான் இங்க உள்ள பிரச்சனை. சின்ன சின்ன குர்ஆனை ஓதிட்டு உதாரணத்துக்கு தாலிம் குர்ஆன் ஆயிக்கலாம் இக்ரா ஆயிக்கலாம் இப்படி எல்லாம் ஓதிட்டு நாங்க என்ன செய்யற அவசரமா போற குர்ஆனை பெரிய 30 தூக்குற. அப்ப அந்த அந்த ட்ரெண்ட்ல வாரம் ட்ரெண்ட் சரி தாலிம் குர்ஆன ட்ரெண்ட் சரி இக்ராட குர்ஆன ட்ரெண்டும் சரி அந்த தொகுக்கப்பட்ட ட்ரெண்ட் எல்லாம் சரி. அப்ப அதுக்கு பின்னால அந்த அந்த ட்ரெண்ட்ல இருந்து எப்படி நாங்க அந்த அந்த ட்ரெண்டுக்குள்ள போறது என்ற அந்த மெக்கானிசத்துல இஷ்யூ செய்யுது. உண்மையிலே ரெண்டு குர்ஆன்லையுமே அதுக்கான தீர்வுகளை வித்தியாசமான ஸ்டைல சொல்லப்பட்டிக்குது. அப்ப நாங்க இன்னும் கொஞ்சம் அதை மோடிஃபை பண்ணி அதை எப்படி எங்களுக்கு ஈஸியான மெத்தட்ல எங்களுக்கு அடையாளப்படுத்தலாம் என்கிற சந்தர்ப்பத்தில் தான் நாங்க குர்ஆன் வசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணணும். குர்ஆனுடைய வசனத்துக்குரிய அந்த ரெசிடேஷனுடைய ஸ்டைலில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுலேயும் எழுத்துக்களை பேஸ்ல நாங்கள் டார்கெட் பண்ணிக்கொள்ளணும். இந்த வசனத்தில் நாங்கள் இந்த எழுத்து டார்கெட் பண்ண போகிறோம். இந்த எழுத்துட டிசைனை இந்த வசனத்தை ஓதுற உங்களோட நேச்சர்ல டோன்ல நீங்கள் ஓத போகல இதை நீங்கள் சரியாக பிடிச்சி கொள்ளணும். இப்படியான ஒரு கான்செப்டில் தான் நாங்கள் இந்த வசன ரீதியான பயிற்சிப்பை டாஸ்க் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த வசன ரீதியான பயிற்சிப்புக்குள்ள போறதுக்கு உள்ள அடுத்த தேவையான முக்கியமான விஷயம்தான் வக்குஃபுட் இடங்கள். குர்ஆன்ல நிறுத்தல் இடங்கள் வக்குஃபுடைய நிப்பாட்ட இடங்கள் இதானே. அப்ப நிப்பாட்ட இடங்கள்ட ஒரு என்ன சொல்ல கான்ஃபிடென்டான ஒரு இடத்துக்கு நாங்க ஈக்கணும். எங்களுக்கு தெரியும் நாங்க வளமையா ஓதிக்கொண்டு வர அமைப்புல வசனத்துல இறுதியில அல்லது நிப்பாட்ட இடத்துல நிப்பாட்ட இல்லாது. அப்ப அதுல ஒரு சின்ன ஒரு சேஞ்சிங் உண்டு. சில போது அது எங்களுக்கு பெரிய ஒரு அடியாக மாறும். எங்களுக்கு அறிமுகம் இல்லாத வசனம் என்ற ஓதிக்கொண்டு வந்து அந்த இடத்துல எப்படி நிப்பாட்டுற யோசிக்கிற நேரம் எங்களுக்கு ஓதல் பிரச்சனை போய்த்திரும். அப்போ ஓதுற நாங்கள் சொல்லா ப்ராக்டிஸ் பண்ணா இதெல்லாம் தேவையில்லை. குர்ஆனுடைய ஸ்டைலில் ஓதுகின்ற எங்களுக்கு உண்மையில அடுத்த முக்கியமா தேவைப்படுறது வசனத்திட இறுதியில நாங்க எப்படி நிப்பாட்டணும் என்ன அமைப்புல நிப்பாட்டுறது இதுக்கான என்எஸ்சி மெக்கானிசம் அப்படின்னு சரி ஈக்குதா அப்படின்னு கேட்டால் நாங்க முழுமையான ஒரு ஒரு ஸ்டெப்ல முக்கியமான அந்த வரையறைகளை பேணி 3 மெத்தேடை நாங்கள் அடையாளப்படுத்துறோம். இதுல தான் நீங்க குர்ஆன்ல எந்த வசனத்தை நிப்பாட்டுறதுக்கு போனாலும் இது 3க்குள்ள ஒன்றுல நீங்க நிப்பாட்டியாதான் பெரும்பாலும் ஆக வேண்டி வரும். இதுக்கு வெளியால ஒன்று இல்லை என்ற லெவல்ல இருக்குது. ஆனா ஈக்கலாம் நீங்களும் தெரி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது மெத்தட் என்னன்னு சொன்னா நீங்க வசனம் கொண்டு ஓதி கொண்டு வாரீங்க நிப்பாட்ட போறீங்க ஒரு இடத்துல மூச்சு முட்டுது அல்லது வசனம் முடியுது இப்ப நீங்க நிப்பாட்ட போறீங்க அப்படி என்று சொன்னா அந்த இடத்துல வசனத்துல கடைசியாக வரக்கூடிய எழுத்துக்கு இந்த அடையாளத்துல ஒன்று ஈக்கணும். என்ன அடையாளம் காட்டி பத்ததன் சரி பத்தமது பத்தஹத்தைன் பத்தஹ்மத் என்ற அடையாளங்கள்ல ஒன்று ஈக்கணும். அப்படி இல்லையா வசனத்துல கடைசியா வரவர் அலிஃபா ஈக்கணும். சரியா பேசிக்கான கான்செப்ட் அலிஃபா ஈக்கணும். அலிஃப் கட்டாயம் வரணுமான்னு கேட்டா சில போது வராது. வராத இடங்கள்ல ஃபத்தஹத்தைன் வரும். சில போது ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் கூடுதலாகவும் இருக்கும். இந்த மாதிரி இடத்துல நாங்க என்ன செய்வோம் என்றால் வசனத்தில கடைசி எழுத்தை நாங்க 2 அளவு கைவிரல மூடி திறக்கிற அளவுக்கு நாங்க நீட்டி ஓதுவோம். ஓகே, இப்போ இதில் உதாரணமெல்லாம் போட்டி காட்டி அஃப்வாஜா பார்த்தா விளங்குது கடைசியில் அலிஃபிக்குது ஃபத்தஹத்தைன் வந்திக்குது மாலஹால கடைசி அலிஃபிக்கு ருஜியாவில் கடைசியாக யா வந்திக்குது. பட் எங்களுக்கு யா நினைக்க மென்ஷன் ஆகாது. கடைசியாக வந்திருக்கிற அடையாளம் ஃபத்தஹ்மதுங்கிறது அல்ல. ரெண்டாவது மெத்தட் என்னன்னு சொன்னா வசனத்துல கடைசியில வாரது இந்த தாக்கு என்ன பேர்
தாண்டு சொல்றேன். தெரிய வேறு மறந்துது. மறந்துட்டு ஓகே. 3 வகையான தாக்களிக்கு ஊர்கள் பேச்சு வழக்குல பிரச்சனை. அந்த அந்த பேச்சு வழக்கை கண்டினியூ பண்ணலாம். எங்களுக்கு அது முக்கியம் இல்ல. பட் அடையாளத்துக்காக வேண்டி தான் அந்த பேரை யூஸ் பண்றோம். சட்டி தாண்டு செல்வம் ஒரு தாவ, பெரிய தாண்டு ஆ, செல்வம் ஒரு தாவ. இதை நாங்க சொல்லுவோம் குண்டு தாண்டு செல்வம். அரபிக்ல அவங்க யூஸ் ஆ, பண்ணுவாங்க தாவல் மரபு தாண்டும் சொல்லுவாங்க. அது எங்களுக்கு இஷ்யூ இல்ல. பட் இந்த பேர் முக்கியம். ஏன்னா அப்பதான் வித்தியாச விலங்கு எந்த தாவம் இருந்தாலும் நம்ம டீப்பாட்ட போனா ஆ, விளங்கும். அப்ப ஆ, இந்த தாவார சந்தர்ப்பத்துல முன்னாடி சொன்ன அந்த ஒழுங்குகள் எல்லாம் மாற்றப்பட்டுரும். இந்த தா வந்துச்சுன்னு சொன்னா ஃபத்தஹ் தைன் வந்தாலோ ஃபத்தஹ் மத் வந்தாலோ முன்னாடி சொன்ன கான்செப்ட் இங்க சாத்தியப்பட மாட்டாது. இங்க தா வந்துச்சுன்னா நாங்க செய்ய வேண்டியது பெரிய ஹாவாக மாத்தி லாஸ்ட்டுக்கு நாங்க சுக்கூனை வச்சு ஓதுவோம். பாருங்க மூக்கதத்து மூக்கதா இதெல்லாம் பரிச்சயமான ஓகே. வசனங்கள். முசதத்துன் முசதா என்று மாறும். அப்போ சரிதான். இந்த விலங்கு இந்த இந்த ஒழுங்கு நாங்க பல பண்ணிக்கொள்ளும் எங்கென்றால் எங்களுக்கு அறிமுகம் இல்லாத வசனங்கள்ட பெய்து நாங்க முட்டுவோம். அங்க பிரச்சனை ஆகும். இப்போ இது ஆல்ரெடி எங்களுக்கு மிச்சமே ஃப்ளூவன்லி ஐக்கிற சில வசனங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உதாரணத்துக்காக வேண்டி படுத்திக்கிறோம். பரிச்சயமில்லா வசனங்களில் போகல அந்த டென்ஷன் இல்லாமல் நாங்கள் போக வேண்டி வரும். கொஞ்சம் நீங்கள் வர ஓகே. மூணாவது மெத்தட் என்ன சொல்றாங்க அப்படி என்று சொன்னால் ஏனைய சந்தர்ப்பங்கள். இப்போ நீங்கள் முதலாவது மெத்தடையும் பார்த்துட்டீங்க, ரெண்டாவது மெத்தடையும் பார்த்துட்டீங்க. இந்த இரண்டு சந்தர்ப்பங்களும் இல்லாத ஏனைய சந்தர்ப்பங்கள்ல இறுதி எழுத்துக்கு நீங்க சுக்கூனை வச்சு ஓதணும். இதுதான் பேசிக்கான கேன்சர். ஓகே. இப்போ இதுக்கு உதாரணங்களை பாருங்க. அஹ்லதஹூண்டு இது அது அஹ்லதா என்று மாறும். பீல் தெரியும். பைத்த பாருங்க. உண்மையிலே நாங்க அந்த பை. கேன்செப்ட் விளங்கலைன்னா பை எழுதி பார்த்துடுவோம். ஆனால் எல்லாமே தாண்டி சொல்லி கேன்செப்ட். அப்போ அந்த இது அறிமுகம் இல்லாத வசனம் ஒன்றை வச்சு நாங்கள் பேசினோம் என்றால் அப்போ இந்த இடம் எங்களுக்கு ஆ, ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு லிமிடேஷன் எங்களுக்கு தேவை. நாங்கள் அந்த இடத்துக்கு போய்த்திடக்கூடாதுங்கிறது. இதில் டவுட் இல்லையே. நான் ஃபாஸ்ட்டில் போகிறேன்னா ஓகே. நான் இப்படி ஆ, எல்லாத்தையும் ஒரு கிளாஸில் செல்றேன்ல. பட் நீங்கள் உங்களுடைய ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அது இஷ்யூ ஒன்று இல்லை. நான் போகலாம் என்பதில் போகிறேன். சரி, நாங்கள் இன்றைக்கு அடுத்த பகுதிக்கு வருவோம். இப்போ நான் மூணாவது பகுதிக்கு வரேன். முதலாவது அடையாளங்களை டிஸ்கஸ் பண்ணினேன். ரெண்டாவது வசன இறுதியில வரக்கூடிய இஷ்யூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மூணாவது குர்ஆனை ஓதுறதுக்கான அடிப்படைகள் என்ற ஒரு கான்செப்ட் நாங்கள் வரோம். குர்ஆனை ஓதுறதுக்கு அடிப்படையானவைகளில் மொத்தம் 3 இருக்குது. முதலாவது எழுத்துக்கள் உச்சரிப்பு. நான் ஆல்ரெடி எழுத்தை பற்றி சொன்னேன். இது இன்ஷா அல்லாஹ் பின்னாடி கண்டிப்பாக வரும். இரண்டாவது ராகம் என்ற ஒரு பகுதி. மூணாவது சட்டங்கள் என்ற பகுதி. இப்போ சட்டங்களையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் செகண்ட் லெவலில் டீப்பாக பார்க்கறதுக்கிறோம். இந்த ராகம் என்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதை ஸ்டார்டிங்கை நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறேன் என்றால் ராகத்தை உருவாக்க வேண்டியது, அதை கிரியேட் பண்ண வேண்டியது, அதை டெவலப் பண்ண வேண்டியது, அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ள வேண்டிய எல்லாமே உங்களோட சைட்லாம் நீ இன்னொரு நான் காப்பி பண்ண இயலாவே உங்களுடைய தான் நீ ஆ, டெவலப் பண்ணுவீங்க. ஆகவே அது ஸ்டார்டிங் அந்த ராகம் என்கிற கான்செப்ட் நீங்கள் சரியாக விளங்கினீங்க என்றால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உங்களுக்கு இயல்பான மெத்தடில் உங்களோட ஹை பிச்சை லோ பிச்சை ஸ்மூத்தான ஸ்டைலை வச்சுக்கொண்டு நீங்கள் அதை டெவலப் பண்ணிக்கொள்ள இயலும். ராகம்டா உண்மையில் என்ன அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதரும் அவங்கள்ட இயல்பான குரல்ல ஓதி பழகிறதுக்கு பேர் தான் ராகம். இது முக்கியமான கேன்சர். ரெண்டாவது ராகம் எங்களுக்கு டெவலப் ஆகணும் அப்படி என்றால் குர்ஆன்ல நீட்டுதல் சம்பந்தமான ஒரு பேசிக்கான ஒரு பிக்சர் எங்கள்கிட்ட இருக்கணும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஏனைய கிதாபுகளிலிருந்து குர்ஆன் வேறுபடுறதுக்கான பிரதான காரணம் குர்ஆன்ல நீட்டுதல் கான்செப்ட் தான் பிரதானமான காரணம். சரியா? ஏனால் பல அளவுகோல்களில் நிறைய இடங்கள் நீட்டுதலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டி. அது சூரத்துல் ஃபாத்தியாவை நீங்கள் எடுத்தீங்க என்றால் நீட்டுறது என்ற ஒரு கான்செப்ட் இல்லைண்டா ஓதல உண்டு இல்லாம போயிடும். சூரா ஃபாத்தியா உண்டு இல்லாத லெவலில் இருக்கும். அப்போ அங்கே ம். நீட்டுறதுங்கிறது தான் எங்களோட ராகத்தை டெவலப் பண்ணி கொள்றதுக்கான முக்கியமான ஒரு இடம். எனவே நாங்கள் ராகத்தை அழகான முறையில் எடுத்துக்கொள்றது கட்டாயம் நீட்டணும். பயமில்லாமல் நீட்டணும். எந்த இடங்கள் நீட்டுறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்கிறோம். மிஸ்யூஸ் பண்ண கொள்ளப்படாது. சில பேர் என்ன செய்யணும், நீட்ட வேண்டிய இடம் நீட்ட மாட்டாங்க. நீட்டக்கூடாத இடத்துல சும்மா நீட்டி கொண்டிப்பாங்க. அதுவும் பிழை. ரைட்டு. அப்போ உண்மையில் நீட்டுறதை நாங்கள் சரியான முறையில் யூஸ் பண்ண மாட்டால் எங்களோட ஓதல்ற ஸ்டைல் சரியான ட்ரெக்கில் இருக்கும். இன்னொன்று எங்களுக்கு வந்து ஓதிக்கொண்டு போகிற நேரத்தில் நாங்கள் டயர்ட் ஆக மாட்டோம். சில பேர் யோசிக்கிற அப்படின்னால் நீட்னா டயர்ட் ஆகுறேன். அது பிள்ளை. நீட்டுறதால தான் எங்களோட ஓதல் டயர்ட் இல்லாமல் போகும். அடுத்தடுத்த எழுத்துக்களை சரியான முறையில் எங்களுக்கு பார்த்து கொண்டு போக இயலும். இடையில போயிட்டு ஸ்ட்ரக் ஆகி கொண்டிருக்க வேண்டிய தேவைப்படாது. எங்களோட ஓதல் மேலே எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வரும். நான் நான் டயர்ட் இல்லை, இன்னும் எனக்கு 2 பக்கத்தை ஓதலாம், இன்னும் எனக்கு ஒரு 5 பக்கத்தை ஓதலாம் என்ற ஐடியாவுக்கு போகலாம். அது நான் சொல்ல பிழை இல்லாமல்.
பிழையோட இல்லை, பிழை இல்லாமல். அப்போ நீட்டுதல் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு கேன்சர். நான் சொல்லும் குர்ஆனுக்கு கிடைச்சிக்கிற மிக முக்கியமான ஒரு கிஃப்ட் தான் இந்த நீட்டுதல்ங்கிறத பொறுத்த வரைக்கும். ஆஹ், முக்கியமான கேன்செப்ட். அடுத்த விஷயம் என்னென்றால், நீட்டுறதுங்கிறது உங்களோட சைட்லேருந்து வரப்போகுது. ராகம் உங்களோட இயல்பான டோன்லேருந்து வரப்போகிற உண்டு. ஆனால் உச்சரிப்புங்கிறது அப்படி அல்ல. பல போது நீங்கள் சில போது நீங்கள் சரியாக உச்சரித்து சரியான வடிவத்தை டெவலப் பண்ணி வந்துப்பீங்க. சில போது என்ன செய்யும், அதில் சிலதுகளை மாற்ற வேண்டி வரும். இந்த உச்சரிப்பில் டிசைன் பிழை, இந்த வடிவத்தை நான் கொஞ்சம் மாற்றணும், உண்மையான உச்சரிப்பு இப்படி வராது, இதில் இப்படித்தான் வரும்னு நான் சொல்ல போகல. அது உங்களோட உச்சரிப்பை வந்து அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்ய போறீங்க, புதுசான ஒரு ஸ்டைலுக்கு வர போறீங்க. அப்போ ராகம்ங்கிறது உங்களோட இயல்பிழைக்க போகுது, உச்சரிப்புங்கிறது உங்களுக்கு சில போது புதுசாக அப்டேட் ஆக போகுது. இந்த இடத்துல நிறைய பேர் செய்கிற மிஸ்டேக் என்னடா, ராகத்தை அப்படியே விட்டு போட்டு எனக்கு உச்சரிப்பு தான் முக்கியம் என்று உச்சரிப்பை மட்டும் தூக்குற. அது வேற ஒரு உலகத்துக்கு எங்களை கொண்டு போய் தரும். அது போல அப்படி அல்ல. எங்கட சொந்தமான எங்கட இயல்பில் இருக்கிற குர்ஆன்ட ஓதலை தான் நாங்கள் ஓதணும். அதுக்குள்ளதான் என்ன செய்யணும், எங்களை அப்டேட் பண்ணணும், அந்த உச்சரிப்பை கொஞ்சம் மாற்றணும். ஆகவே இந்த இடங்கள் கொஞ்சம் எங்களை சிக்கலுக்கு கொண்டு போகும். எந்த அளவு சிக்கலுக்கு கொண்டு வரும் என்றால், உங்களோட சொந்த டோன்ல ஓத போக்கல ஓதுற டைம்ல நீங்க சில போது யோசிக்க கூடும். யோசிச்சு நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் ஓதுறது சரி, அந்த இடத்துல நான் அப்படித்தான் ஓதுறேன், அது ஏன் அது பிழையா போகுது, பிழையா சத்தம் வெளியால வருது என்று நாங்க எங்களுக்குள்ளே பல கேள்விகளை கேட்க வேண்டி வரும். உங்களோட ரெக்கார்டிங் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணும் அந்த இடத்துல. இந்த இடத்துல ஓதல் இப்படித்தான் வருது, நான் இப்படி ஓதப்படாது, இப்படி மாறணுங்கிறத உங்களுக்கு சப்போர்ட் பண்றதா இருக்கும். இந்த ரெண்டுமே இல்ல, இந்த ரெண்டு கான்செப்டும் உங்களுக்கு சரியான ஸ்டைலுக்கு வரும் வரைக்கும் இந்த பாடம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மிக கவனமான முறையில் உங்களை கொண்டு போகும். சரி, இதில் நான் இன்றைக்கு கடைசியாக இன்னொரு கான்செப்ட் மட்டும் பார்ப்போம். நீட்டுதல் தொடர்பான கான்செப்ட். அதாவது இப்போ ராகத்தோட நேரடியாக லிங்க் ஆகுது நீட்டுதல். அப்போ நீட்டுதலை பற்றி ஆ நம்ம பார்த்துக்குவோம். இந்த நீட்டுதல் என்றா என்ன அப்படி என்றால், எங்களுக்கு பேசிக்கலி தெரியும் மத்துண்டா நீட்டுதல் என்று சொல்லி. மத்தியில் பேசிக்கான தியரி தான் ரெண்டு வகைகள் இருக்குது. மத்தினுடைய அடையாளங்கள், மத்தினுடைய எழுத்துக்கள். இந்த கன்செப்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். மத்தியினுடைய அடையாளங்கள், மத்திய அடையாளத்தை இந்த கடைசியா வாரத்துக்கு நீ என்ன பேர் சொல்லி யூஸ் பண்ணிக்கிறீங்க? குர்ஆன் இப்படி அடையாளம் கொண்டு வருமே, நீங்க மதீனத்து முஸ்ஹப்னு சொல்றீங்களே, அந்த மதீனத்து முஸ்ஹப்ல இந்த அடையாளம் உண்டிக்குமே, ஆ கண்டில்லையா? கண்டு இதுக்கு இது ஆ, என்ன அது ஆ, கன்செப்ட் ஐடியா எப்படி, அது அது அந்த வரப்போகல என்ன விளங்குது உங்களுக்கு? இப்போ இது வந்து அடுத்த நீட்டி எது ஓதணும் வந்தாலும், நாம. இந்த நீல பாக்ஸ்ல எது வந்தாலும் நாங்க ஜஸ்ட் 1 செகண்ட் நீட்டுவோம். குர்ஆன்ல எந்த இடத்துல வந்தாலும் ஆ 1 செகண்ட் இத நீட்டணும். பேசிக் கன்செப்ட். இத வந்து ஒரு 6 வெரி குட். கை விரல்ல பொத்தி திறக்கிற அளவுக்கு நீட்டணும். ஆ, ஓகே. அப்போ இப்போதைக்கும் நல்ல மாஷா அல்லாஹ். இப்போ எங்கிட்ட சரியான ட்ரிக்லாம் நீங்கள் இருக்கீங்க, பிரச்சனை இல்லை. அந்த அந்த கான்செப்டை அப்படியே தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. அதில் பேரை இப்போதைக்கு நீங்கள் மத்திய அடையாளம் என்று வச்சுக்கோங்க. அண்ட் அது கிட்டத்தட்ட 16 17 வகையான பேர் இருக்குது. நாங்கள் அதுகளை இப்போ எங்களுக்கு ஆ பேசிக்கலி தேவையில்லை, ஓத போயங்களுக்கு தேவையில்லை. ஆனால் ஓதலில் கொஞ்சம் அட்வான்ஸ் கட்டத்துக்கு வர நேரம் கட்டாயம் அந்த அது ஏன் அந்த பேர்கள்லாம் மேலே தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு அது மத்திய அடையாளம் என்ற கான்செப்டோட நீங்கள் வரலாம். சரி, கடைசியா இந்த வசனத்தை கொஞ்சம் ஓதுங்க பாபு. நீங்கள் ஓதுற வலிமையான ட்ரெக்கில் ஓதுங்களே சும்மா. ம். بسم الله الرحمن الرحيم. إياك نعبد وإياك نستعين. இப்போ ஈயாக்க ஈயாக்க ரெண்டுலையுமே மதுரை அலிஃப் இருக்குது, அப்படித்தானே? ஆ நஸ்தாயிலையும் மதுரை யா வந்துக்குது. ஆனா நான் நஸ்தாயில கொஞ்சம் கூட நிட்டுறேன். ஆ என்ன அதுல என்ன சொல்ற, அறிவுக்கு என்ன படுது, சம்திங் என்ன சரி விளங்குதா? அது வந்து சுக்குன் செய்யப்பட்ட யா. ஆ, அது மத்துடைய ஒரு எழுத்து. ஓகே, இப்போ நான் மேலுக்கு இந்த பாக்ஸ் யா. அடி பண்ணிக்கிற சிஃப்ரான் மதுரை எழுத்தெல்லாம் பாக்ஸ் அடி வட்டி. அப்ப எல்லாமே நாங்க 1 செகண்ட் தானே ம். சொல்றோம். நஸ்தாயின்ல ம். கொஞ்சம் கூடுதலா நீட்டி அடி இடி கொண்டு போறோம், நஸ்தாயி என்று போறோம். ம். எனக்கு மறந்தது. மறந்துட்டு நல்லா, ஓகே, அந்த அளவு நீங்க யோசிக்க தேவையில்லை. மறந்ததுண்டா இப்ப ரெண்டு விஷயம் தான் இப்ப உண்டு. நான் ஃபாலோ பண்ற அப்படித்தான் எல்லாரும் மோதுறது உண்டு. ஓதுறது உண்டு. ஓகே. அஹ் அடுத்தது அந்த சட்டம் மறந்துட்டுது இப்போதைக்கு. கொஞ்சம் மீட்டிக்கணும். ஓகே, நல்லா. இதுக்கு நாங்க சொல்ற பேசிக்கான கான்செப்ட் என்ன சொன்னா, நிறுத்தி ஓதுற இடத்துல நீட்டுதலோடு தொடர்பான சில விஷயங்கள். இப்ப நிப்பாட்ட இடம் தானே. இப்ப நீங்க நஸ்தாயின பாருங்க. இப்ப நஸ்தாயினங்கிறது ஆ நிப்பாட்ட இடத்திலே வருது. இப்ப நிப்பாட்ட இடம் ஆ எங்கிட்டு சொல்றது அப்பால அயில நிப்பாட்ட இல்ல, நல்லா வேலை நிக்கணும்.
நஸ்தாயி என்று ம். நிப்பாட்டல. ஆனா நிறுத்தி ஓதுற இடம் பக்கத்திலே இருக்குது. ஐனுக்கு பக்கத்திலேயே யா வந்து யாக்கு பக்கத்துல நிப்பாட்டுறீங்க. இப்போ ஒய்யாக்கள் நிப்பாட்டல. இந்த யா இந்த ஆ. அலிஃப் யாண்டு மத்த உச்சரிச்சு காஃப்ல நிப்பாட்டல. பட் இந்த ஆ. ஐனை உச்சரிச்சு மத்துடைய சுக்கூன் செய்யப்பட்ட யாவை உச்சரிச்சு நூலை நிப்பாட்டுறீங்க. சரியா? அப்ப அதுல ஒரு நாங்க தலைப்பு ஒன்று எடுத்துக்கிறோம். எப்படி நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள்ல நிறுத்தி ஓதும் இடத்துல அந்த நீட்டுதல் வந்தா எப்படி ஃபாலோ பண்ணணும் என்ற கான்செப்ட்ல. சரி, இதுல முக்கியமான 2 தியரி. முதலாவது தியரி பாருங்க. முதலாவது தியரி சொல்லுது எப்படி வசனத்துல நிறுத்தி ஓதும் எழுத்தை நாங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறமா ஆயிக்கணும். பாருங்க, இப்ப நஸ்தானில என்ன செய்யணும்? நூனுக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டு. சுக்குன்னு வச்சு. ரெண்டாவது, அதற்கு முன் எதுக்கு முன் சுக்கூன் செஞ்சு நிப்பாட்டுற சுக்குன்னு சேர்த்து நூனுக்கு நூனு முன்னால மத்தினுடைய அடையாளங்கள்ல ஒன்று அல்லது மத்திர எழுத்துல ஒன்று வரணும். இங்க என்ன வந்திக்குது? மத்திர எழுத்து சுக்கூன் நூறு செய்யப்பட்ட யா. மதுரை எழுத்து வந்திருக்குது. ம். இந்த 2 கான்செப்டும் அல்லது இந்த 2 நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்படுமாக இருந்தால் அதற்கு முன்னைய எழுத்தை இங்க என்ன வந்திக்குது? ஐன். 4 அல்லது 5 ஐன். அல்லது 6 அளவுக்கு ஒரு 4 பேஸ் மினிமம் 4 அல்லது 2 அல்லது 3 செகண்டுக்கு நாங்க நீட்டி ஓதணும். அப்ப ரைட். ஈயாக்க ரெண்டு ஓதுறத பார்க்க 1 மடங்கு அல்லது 2 மடங்கு கூடுதலா தான் நாங்க நீட்டி நிப்பாட்டணும் என்ற கான்செப்ட். அது ஏன் அப்படி என்றால் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதர் குர்ஆனை நடுவுல ஓதி கொண்டு வரதுக்கும் தான் இந்த இடத்துல நிறுத்த போகிறார் என்கிறதுக்கும் இடையில இருக்கிற வேறுபாடை அவரோட ஓதல் மூலமாக தெளிவாக நாங்க வெளிப்படுத்தணும். தெளிவாக காட்டு. அப்படிலாம் நடக்கும். நிப்பாட்டுறது மொண்டா தானிக்கும் நிப்பாட்டினானா ஓதுனானாங்கிறது பெரிய டவுட்டா போயிடும். ரைட். என்ன செய்யணும்? அப்போ இது முக்கியமான கேன்செப்ட். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் கேட்குறேன். இப்போ நஸ்தாயின் ரெண்டு சொல்ல விடுவோமே, நஸ்தாயினை விடுவோம். இப்போ நீங்கள் ஓதிட்டு வந்து ஐயாக்கில் நிப்பாட்ட போறீங்க ஃபார் எக்ஸாம்பிள். நான் இப்போ நீங்கள் கொரோனாவில் தேடி பார்க்கணும், நமக்கு உதாரணம் மட்டும் கேட்குறேன். இப்போ எப்படி நிப்பாட்டும் இதில்? إياك نعبد وإياك. ஐயாக் அப்படி நிப்பாட்ட இயலுமா? நீட்டணுமா? وإياك. ஐயாக்க நிப்பாட்ட இயலும். آه. ஆ وإيا. இப்போ என்ன செய்யணும்? و... காஃபுக்கு சுக்குனை வைக்கிறோம். அதுக்கு முன்னுக்கு மத்தினுடைய அலிஃப் وإياك வந்துக்குது. சுக்குன் வச்சு. ம். எனவே நாங்கள் அந்த யாவை க நாங்கள் இந்த கான்செப்ட் கீழே கொண்டு வரணும். கொண்டு வாரு. இப்போ நாங்கள் நீட்டுற நேரம் எங்களுக்குரிய அந்த டோனை நாங்கள் டெவலப் பண்ணலாம். எப்படி கூட்டுறது, ஆ. எப்படி நாங்கள் டெவலப் பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு எங்கட ஒரு சயின்டிஃபிக்கலான ஸ்டைல் எங்களுக்கு விளங்குது, எங்கட மைண்டுக்கு விளங்கும். ஓகே, நான் அந்த எழுத்து நீட்டணும், நீட்டுறதை நான் பயன்படுத்தி கொள்ளும். இது ஒரு கான்செப்ட். படிச்சோம். ஆ. சரி, அன்றைக்கு உங்களுக்கு முக்கியமாக மத்திர சாரி ஸ்டார்டிங் வந்து அடையாளங்கள் பார்த்துக்கிறோம். அடையாளங்களில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கும், நீங்கள் போயிட்டு பாருங்க. ரெண்டாவது, ஓகே. வசனத்தின் இறுதி எழுத்துக்களை நிப்பாற்ற ஒழுங்கு. அது நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத அடிக்கடி ஓதப்படாத சில பக்கங்களை பிரட்டி நிப்பாற்ற ஒழுங்குகளை கொஞ்சம் செக் பண்ணுங்க. ரெண்டாவது. மூணாவது, இந்த மாதிரி நிறுத்தி ஓதுற இடங்களையும் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வசனத்தை ஃபுல்லாக ஓத தேவையில்லை. இந்த நிப்பாற்ற ஒழுங்கு நோண்டிக்கிறேன் உங்களோட டோனை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கான்செப்டை வர கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணுறேன். 3 வேலையும் வேர்க்கிக்கிறதால கொஞ்சம் டைம் இருக்குது, பார்த்து கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே. ம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே. ஜெயாக்குல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம்.